பயப்படாத மகா. ஒண்ணு ஒண்ணு இல்ல, வா வா, ஒண்ணு இல்ல. இவன் எங்க போயிட்டு வந்தான்? மாமா, இப்படி நேரம் எங்க போயிருந்த? எங்கேயும் போகலையே, இந்த பக்கத்துல தான் நின்னுட்டு இருந்தேன். பக்கத்துல நின்னுட்டு இருந்தியா? உன் ஆளை காணும் கொஞ்ச நேரமா. நான் தான் தேடி பார்த்தனே. முத்தழகு, நீ சரியா தேடி இருக்க மாட்ட. இந்த நான் அந்த பக்கம் தான் நின்னுட்டு இருந்தேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் வரப்போகுது. அபியை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போய் ஜெயில அடைக்க போறாங்க. அந்த குழந்தை வருதுல. பாப்பா, என் தங்கம் எங்க போன? மா, குழந்தை எப்படிமா இங்க வந்தது? தெரியலையேடி. குழந்தைய கடத்தினவன் சொதப்பிட்டானே. என் தங்கம், பாப்பா நீ காணோன்னு நான் எவ்வளவு தவிச்சு போயிட்டேன்னு தெரியுமா? எங்க பாப்பா போன? பயந்துட்டேன். இந்த குழந்தை எங்கப்பா கிடைச்சது? அதுவா, நான் ஊருக்கு வெளியே தனியா வண்டியில வந்துகிட்டு இருந்தேன். அப்ப திடீர்னு பார்த்தா இந்த குழந்தை ரோட்ல நின்னு அழுதுகிட்டு இருந்தது. யாரு என்னன்னு விசாரிச்சா அந்த குழந்தை எதுவுமே பேச மாட்டேங்குது. சரி, கூட்டிட்டு ஊருக்குள்ள வந்து விசாரிக்கலாம் அப்படின்னு வண்டியில ஏத்தி கூட்டிட்டு வந்துட்டேன். இங்க வந்து பார்த்தா பஞ்சாயத்து. அதான் நேரா இங்க வந்துட்டேன். அப்ப அபி நம்ம பிளான்ல இருந்து தப்பிச்சிட்டாளா? எந்த தப்பும் பண்ணாத அபி மேல போய் சந்தேகப்பட்டு போலீஸ்ல புடிச்சு கொடுக்க பாத்தீங்களேப்பா. யார்ல சந்தேகப்பட்டது? அண்ணாச்சி போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன்னு சொன்னனால தானே குழந்தை வந்துச்சு. ஊருக்குள்ள அபி வீட்டுல இருந்த குழந்தை வீட்டை விட்டு எப்படி வெளியே போச்சு? அபி இன்னும் தப்பிக்கல ஸ்ரீஜா. புதுசா ஏதோ ஒரு பிரச்சனை உருவாகுது. நான் சொல்லட்டுமா? அபிதான் ஆளை வச்சு குழந்தைய கடத்திருக்கா. இல்ல, எங்க அண்ணாச்சி அபிய போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுப்பேன்னு சொன்னனால அவ தப்பிக்கிறதுக்காக அவங்க ஆளுக குழந்தைய விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த அண்ணாச்சியோட ஆளுங்க நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தப்பு பண்ணவங்க கண்டிப்பா தண்டனை அனுபவிச்சே ஆகணும். என்னதான் குழந்தை கிடைச்சிருந்தாலும் அபி குழந்தைய கடத்தின குற்றத்துக்காக அபி கண்டிப்பா ஜெயிலுக்கு போய்தான் ஆகணும். போலீஸ் வரட்டும், அபிய போலீஸ்ல புடிச்சு கொடுப்போம். டேய், இருங்க. என்னம்மா என்ன சொல்ற? அவங்க தானே உன்னை கடத்தினாங்க. வேற யாரு? இவங்க இல்லையா? குழந்தை அபி இவளை கடத்தலன்னு சொல்றா. என் குழந்தை பசிக்குதுன்னு சொன்னதுனால அபி சோறு எடுக்க போயிருக்கா. அப்ப யாரோ ஒருத்த வந்து தூக்கிட்டு போயிருக்கான். அதான் குழந்தை சொல்லிருச்சுல, அப்புறம் என்ன? அண்ணாச்சி, தப்பு பண்ணினவன் தண்டனை அனுபவிச்சாகணும்னு சொன்னேன்ல. நீ போய் குழந்தைய கடத்துறவனை தேடி கண்டுபிடிச்சு தண்டனை வாங்கி கொடு. டேய் வாடா. இன்னும் எல்லாரும் என்னால நிக்க போங்க. போங்களே.
அப்பாடா, பாண்டி சொன்ன மாதிரியே அந்த குழந்தைய கூட்டிட்டு வந்து விட்டுட்டு பேச வேண்டியதெல்லாம் பேசியாச்சு. இனிமே நம்ம வேலை முடிஞ்சது. இதுக்கு நான் வாங்கின காசுக்கு கவர்மெண்ட் கஜானாவை போய் நிரப்பிட்டு வந்துடுறேன். வெண்ண திரண்டு கைக்கு வர நேரம் பார்த்து அந்த குழந்தை இப்படி பானையை உடைச்சிருச்சு. ஏன் ஸ்ரீஜா, குழந்தைய நம்ம தானே ஆள் வச்சு கடத்திருந்தோம். அவங்க கிட்ட இருந்து இந்த குழந்தை எப்படி தப்பிச்சிருக்கோம்? தெரியலையம்மா. ஒரு ஊம குழந்தையால அந்த அபி தப்பிச்சிட்டா. ஐயோ, என்ன ஒரு அறை! என்ன பழிவாங்க? ஒரு வாய் பேச முடியாத, காது கேட்காத பச்சை குழந்தைய கடத்திருக்கே உன்னெல்லாம். இனிமே இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் பார்த்த நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். அபி, அபி, என்ன ஆச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? வீட்டுக்கு போலையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ஒன்னும் இல்லைன்னு எல்லாம் சொல்லாதீங்க. உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது ஏதோ ஒன்னு இருக்குன்னு. என்ன ஊரே சேர்ந்து உங்களை போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுக்க பார்த்தாங்களேன்னு ஃபீல் பண்றீங்களா? சச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்கிட்ட இருந்த குழந்தை திடீர்னு காணாம போயிருக்குன்னா யாரா இருந்தாலும் சந்தேகப்படத்தானே செய்வாங்க. அப்புறம் ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? என்கிட்ட இருந்து குழந்தைய கடத்தி மறைச்சு வச்சது யாருன்னு தெரியுமா? யாரு? ஸ்ரீஜாவும் சிந்தாமணியும். என்ன அப்படி சொல்றீங்க? ஸ்ரீஜாவும் சிந்தாமணியுமா? ஆமா, என் மேல குழந்தைய கடத்தின பழி போட்டு என்ன ஜெயிலுக்கு அனுப்பதா அந்த குழந்தைய கடத்திருக்காங்க. ஸ்ரீஜா சிந்தாமணி கடத்தின அந்த குழந்தை வாய் பேச முடியாதவ, காது கேட்காதவ. இப்படி இருக்கிற அந்த குழந்தைய எப்படிதான் கடத்துறதுக்கு மனசு வந்துச்சோ தெரியல. அந்த குழந்தைக்கு கடைசி நேரத்துல ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்றது? அவ அம்மாக்கு என்ன பதில் சொல்லிருக்கிறது? இவங்களுக்கு என்ன பழிவாங்க? இந்த குழந்தைய தவிர வேற எந்த விஷயமும் கிடைக்கலையா? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அபி, நான் ஒன்னு சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்களே? சொல்லு ராசாதி. உங்களை சுத்தி நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நீங்க தான். அந்த ஸ்ரீஜாவும் சிந்தாமணியும் தான் குழந்தைய கடத்திட்டாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்ச உடனே நீங்க என்ன பண்ணிருக்கணும்? போலீஸ்க்கு போன் பண்ணி அவங்கள மாட்டி விட்டுருக்கணும். அப்பதானே அவங்க அடங்குவாங்க. போலீஸ் கிட்ட மாட்டி விட்டா அவங்க திருந்திடுவாங்களா என்ன? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அபி. நீங்க ஒவ்வொரு தடவையும் அமைதியா போறதாலதான் அவங்க மேலும் மேலும் உங்களுக்கு தொல்லை கொடுக்கறாங்க. ஒரே ஒரு தடவை நீங்க திருப்பி அடிங்க, அப்புறம் அவங்க உங்க பக்கமே திரும்ப மாட்டாங்க. எத்தனை தடவை ராசாத்தி திருப்பி அடிக்கிறது? இவங்கெல்லாம் திருந்தவே மாட்டாங்க. அப்படியே விட்டுறலாம். அபி, நீங்க அவங்கள விடலாம், ஆனா நான் விடுறதா இல்ல. இப்பவே போலீஸ்க்கு போன் பண்ணி அந்த ஸ்ரீஜாவையும் சிந்தாமணியும் மாட்டி விடுறேன். ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். ஏன் ஸ்ரீஜா, போலீஸ் எதுக்கு நம்மள அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க? எனக்கே தெரியலம்மா. இரு கேப்போம்.
சார் சார் எதுக்கு சார் எங்களை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கீங்க? அப்படி கேளுங்க. ஒரு வாய் பேச முடியாத காது கேட்காத குழந்தைய கடத்தின குத்தத்துக்காக நாங்க உங்களை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து வச்சிருக்கோம். என்ன ஸ்ரீஜா, இப்படி நம்ம கொத்த போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டோம்? சார் நாங்க அப்படிலாம் பண்ணல. அதை நீங்க சொல்லாதீங்க, கோர்ட்டு சொல்லட்டும். நாங்க விசாரணை ஆரம்பிக்கிற வரைக்கும் அங்கேயே உட்காருங்க. சார் நாங்க எங்க லாயருக்கு கொஞ்சம் கால் பண்ணலாமா? இங்க பாருமா, நான் விசாரணையை முடிக்கிற வரைக்கும் நீங்க யாருக்கிட்டையும் பேச முடியாது. நான் சொல்றதையும் மீறி நீங்க லாயர் அது இதுன்னு பேசிக்கிட்டு இருந்தீங்க, லத்தி எடுத்து லாடம் கட்டிடுவேன். பேசாம உட்காருங்க, அதான் உங்களுக்கு நல்லது. சார் நீங்க அப்படி எல்லாம் சொல்ல முடியாது சார். ஸ்ரீஜா நீ பேசாம இரு, இது நம்ம ஊர் இல்ல. நீ ஏதாவது ஓவரா பேசி அதனால இன்ஸ்பெக்டர் கடுப்பாகி அவர் சொன்ன மாதிரி லாடம் கட்டிட்டாருனா அப்புறம் நமக்கு தாண்டி கஷ்டம். இப்ப என்னமா பண்றது? நீயாவது சின்ன பொண்ணு, போலீஸ் கிட்ட அடி வாங்கிடுவ. ஆனா என்னால போலீஸ் அடிலாம் தாங்க முடியாது. ப்ளீஸ் பேசாம இரு ஸ்ரீஜா. நீ சொல்றதெல்லாம் என்னால கேட்க முடியாது, நான் கேட்பேன். சார் ஐயோ கேட்க மாட்டேன். பேசிட்டு மாட்டியா? என்னம்மா? சார் ஒண்ணு இல்ல சார், குடிக்க கொஞ்சம் தண்ணி வேணும் சார். அங்க இருக்கும், போய் குடிங்க. சார் என்னம்மா? எனக்கும் தண்ணி வேணும். போய் குடிமா. இவங்க சொல்றது இல்ல. ஸ்ரீஜா இது யார் தெரியுதா? நம்ம அபி பஞ்சாயத்துல பார்த்தோம்ல அந்த ஆளு. வணக்கம் இன்ஸ்பெக்டர். யோ சார், அந்த ரிஜிஸ்டர் எடு. இந்தாங்க சார். கையெழுத்து போடுங்க. ஸ்ரீஜா இவர்கிட்ட நம்ம ஹெல்ப் கேட்கலாம் ஸ்ரீஜா. சரி. அந்த பாண்டி பயலால நான் ஜெயிலுக்கு போனது இல்லாம என்ன சொல்றாரு? வார வந்து பெயில் கையெழுத்து போட்டு போயிட்டு இருக்கேன். இன்ஸ்பெக்டர், ஒரு நாள் அந்த பாண்டி பயலை கொண்டுட்டு இந்த ஸ்டேஷனுக்கு வருவேன். அன்னைக்கு இந்த செல்ல திறந்து வைங்க. வரேன். சார் என்னம்மா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். மா அதெல்லாம் பேசக்கூடாது, பேசாம இருங்க. இருங்க இன்ஸ்பெக்டர் சார், அந்த பொண்ணு ஏதோ என்கிட்ட சொல்லணும்னு சொல்லுது, கேப்பமே. நீ சொல்லுமா. சார் வாய் பேச முடியாத குழந்தைய கடத்தின பிரச்சனைக்கு என்னையும் என் அம்மாவையும் போலீஸ் புடிச்சிட்டு வந்திருக்கு. எங்க மேல அந்த பழிய போட பாக்குறாங்க சார். யாரு பழிய போட பாக்குறா? விசாரணை பண்ண கூட்டிட்டு வந்திருக்கிறோம். அபி பிரச்சனைக்கு இவங்களுக்கு என்ன சம்பந்தம்? இதுல வேற ஏதோ விஷயம் இருக்கும் போல இருக்கு. சார் எங்களை நீங்க தான் காப்பாத்தணும். இவங்களை எந்த ஆதாரத்தை வச்சு இன்ஸ்பெக்டர் அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க? அதை உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல அண்ணாச்சி. கையெழுத்து போட்டீங்கல்ல, நீங்க போகலாம். அப்படியெல்லாம் போக முடியாது இன்ஸ்பெக்டர் சார். நீங்க ஏன் இவங்களை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு என்கிட்ட சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா நான் தான் இவங்களுக்கு வக்கீல் ஏற்பாடு பண்ண போறேன். உங்க எதிரி பாண்டியோட தங்கச்சி ராசாத்தி இருக்காங்கல்ல, இவங்க தான் குழந்தைய கடத்திருக்கணும்னு அவங்களுக்கு சந்தேகமா இருக்குன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. ராசாத்தி எதுக்கு எங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தா? இன்ஸ்பெக்டர் சார், அந்த குழந்தை என் சொந்தக்கார பொண்ணோட குழந்தை. காணாம போன குழந்தை கிடைச்சிருச்சு. குழந்தை கடத்தப்பட்டிருக்கலான்னு சந்தேகப்பட்டு இங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதா இருந்தா நான் தான் வந்து கொடுத்துருக்கணும், இல்ல குழந்தையோட அம்மா வந்து கொடுத்துருக்கணும். நாங்கெல்லாம் எதுவுமே பண்ணாம ராசாத்தின்னு ஒருத்தி இவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு நீங்க எப்படி இவங்களை அரெஸ்ட் பண்ண முடியும்? நீங்க விசாரணைக்கு இவங்களை அரெஸ்ட் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, விட்டுடுங்க சார். இல்லன்னா நீங்க தான் பிரச்சனையில மாட்டுவீங்க. சரி, கூட்டிட்டு போங்க. ஆனா ஒண்ணு, இவங்க தான் குழந்தைய கடத்தினாங்கன்னு
ஆதாரம் மட்டும் கிடைக்கட்டும், அப்புறம் வச்சுக்கிறேன். நீங்க வாங்க போலாம். எங்களை இன்ஸ்பெக்டர் கிட்ட இருந்து பேசி வெளியெடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆமா சார், நீங்க மட்டும் இங்க வரலனா இன்ஸ்பெக்டர் எங்களை விட்டுருக்கவே மாட்டாரு. அதெல்லாம் இருக்கட்டும், உங்களுக்கும் அபிக்கும் என்ன சம்பந்தம்? அதுவா, அப்போ எனக்கு பாண்டி எப்படியோ உங்களுக்கு அபி அப்படி. ஏன்னா எனத்தோட தானே சேரும். உங்களுக்கும் பாண்டிக்கும் என்ன பிரச்சனை சார்? அது ஒரு தீரா பகை. பாண்டி செத்தா மட்டும்தான் இந்த பகைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். சரி, நான் வர்றேன். நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க. அண்ணாச்சி, நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்றேன். ஆனா அதுக்கு பதிலா நீங்க எனக்கு ஒண்ணு பண்ணணும். இதுல 2 பேருக்குமே பெனிஃபிட் இருக்கு. எடுத்த உடனே டீலிங்க. சரி, சொல்லுங்க. நீங்க பாண்டியா நினைச்சிட்டு இருக்க ஆளு பாண்டி கிடையாது. இங்க இருக்கிறது சஞ்சீவ். என்ன சொல்றீங்க நீங்க? தெளிவா சொல்றேன், கேட்டுக்கோங்க. ஓஹோ, அப்படியா விஷயம்? அபி பாண்டிய தான் புருஷன்னு சொல்லிட்டு தெரியும் போதே சின்னதா ஒரு டவுட் வந்துச்சு. அந்த டவுட்டுக்கு ஆள் மாறாட்டம் தான் காரணமா? பாண்டி இருக்கிற இடம் எனக்கு தெரியும். நான் சொல்றதை நீங்க செஞ்சா பாண்டிய உங்ககிட்ட ஒப்படைக்கிறது என்னோட பொறுப்பு. என்ன செய்யணும் சொல்றேன். செஞ்சுட்டா போச்சு. மாமா, என்ன சொல்லு? அத்தையே மாமா ஒரு வேலை விஷயமா வெளியே போயிருக்காங்க. அதனால இன்னைக்கு நான் தான் சமைக்க போறேன். அப்படியா? சம மாமா, முதல் தடவை நம்ம வீட்ல சமைக்க போறேன். உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு, நான் செஞ்சு தரேன். அபி அவ மனசுல எந்த விஷயத்தையும் போட்டு குழப்பிக்காம ஹாப்பியா இருக்கணும். நல்ல ஹெல்த்தியா சாப்பிடணும், அவ்வளவுதான். என்ன மாமா யோசிச்சுட்டு இருக்க? சொல்லு மாமா, உனக்கு சாப்பிட என்ன வேணும்? எனக்கு கேப்பக்களியும் கறி குழம்பும் வேணும். களியா? ஏதோ பிரியாணி மாதிரி செஞ்சு கொடுன்னு கேப்பன்னு பார்த்தா களியும் கறி குழம்பும் கேக்குற. முத்தழகு, என்ன முத்தழகு, களிய போய் இவ்வளவு கேவலமா நினைச்சிட்ட? அதுல எம்புட்டு சத்து இருக்குன்னு தெரியுமா? அதுவும் புள்ள தாச்சி பொண்ணுங்க சாப்பிட இதத்தான் சாப்பாடா கொடுப்பாங்க தெரியுமா? களிதான் வயிற்றுல வளர்ற புள்ளைக்கும் புள்ளைய சுமக்கிற அம்மைக்கும் நல்லது. அதை தெரிஞ்சுக்க முதல்ல. ஆஹா, களி கர்ப்பிணி பெண்கள் சாப்பிட்டா நல்லதா? அப்ப அபிக்கு கண்டிப்பா எடுத்துட்டு போய் கொடுக்கணும். நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா எனக்கு கறி குழம்பு மட்டும்தான் பண்ண தெரியும். களியெல்லாம் கிண்ட தெரியாதே. அப்படிதானே? களிய நான் கிண்டுதேன், குழம்ப நீ வை. ராசத்தி, வா வந்து எனக்கு ஒத்தாசை பண்ணு. ராசத்தி, இந்த கேப்பை எடு. இந்தானே.
முத்தழகு, களி ரெடி. நீ போ, போய் கறி குழம்பு வை. சரி மாமா. ராசாத்தி, இத குப்பை தொட்டியில போட்டுரு.